இப்போ நம்ம 2024 எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் 2024 முடிய போகுது. இந்த டைமில் மார்க்கெட் ஷேர் அதிகமாக உள்ள மொபைல், அதாவது எந்த மொபைல் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ டாப் 3ல எந்தெந்த மொபைல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமா. நம்பர் 3ல மிஸ்டர் சாம் இருக்காரு, அதாவது நம்மளோட சாம்சங் இருக்காரு. சாம்சங்கோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.90%. இவங்களுக்கு இவ்வளோக்குள்ள ஷேர் வர்றதுக்கு முக்கியமான காரணமே உங்களுக்கு கீ மொபைலாக இருந்தது சாம்சங் S24 சீரிஸ் தான். ஸோ அந்த சீரிஸ் செம சேலு, அதனாலேயே இவங்க 3வது இடத்துல 12.90% இருக்காங்க. 2வது இடத்துல ஜியோமியோட மாடல் தான் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.50. இவங்க இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வர்றது முக்கிய காரணமே இவங்கள்ட்ட இருந்த நோட் சீரிஸ் தான். ஸோ நோட் சீரிஸ் வந்து நல்லாவே சேலு, அது போக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இவங்க நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. மொதல் இடத்துல விவோ தான் இருக்குது, 16.50%ஓட மொதல் இடத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கு கீ மொபைலாக இருந்தது, நிறைய மொபைல் சொல்லலாம். போன வருஷம் இவங்க ரிலீஸ் பண்ண X100 வந்து கேமராவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை காமிச்சதால இந்த வாட்டி எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்